விழுந்தால் வீட்டுக்கு, விழாவிட்டால் நாட்டுக்கு. அந்த அடிப்படையில் ஐயப்பனை நம்பி என்னுடைய சிறிய வருமானத்தில் இந்த லாட்டரி டிக்கெட்டை வாங்குறேன்னு சொல்லி வாங்கணும். அதே வேலையாக இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் காலம் அப்படிங்கிறது ஒன்று சாதகமாக இருக்கணும். அதுக்கு விபரீத ராஜயோகம் என்ற ஒரு அனுக்கிரகம் ஜாதகத்தில் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு சிறிய முயற்சி செய்யலாம். வருகின்ற 22/11/2025 அன்று கேரளாவில் பெரிய பரிசு தொகை, அதாவது 12 கோடி அப்படிங்கிற அளவில் ஒரு லாட்டரி டிக்கெட் விற்பனை செய்து கொண்டிருக்கிறதாக எனக்கு தகவல் வந்துள்ளது. எனக்கு தெரியுது, அவ்வளோதான். எனக்கு அங்கே உள்ள நண்பர்களும் பழக்கம் இருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி எல்லா விஷயங்களுமே நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறோம். அதை கேரளாவிலேருந்து விளம்பரமாகவும் செய்கிறாங்க. சக நண்பர்கள் அதை யூடியூப் சேனலில் ஒளிபரப்புகிறாங்க. அதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு சின்ன ஆய்வு, 12 ராசி நேயர்களில் வருகின்ற 22ஆம் தேதி நடக்க இருக்கிற லாட்டரி சீட், அந்த பரிசு யாருக்கு விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன ஆய்வு எடுத்தேன். இது கோச்சார ஆய்வு. ஜனனகால ஜாதகம்னா அவரவர் ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லணும். அந்த அடிப்படையில் முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மேஷ ராசி நேயர்கள். இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மிதுனம். மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய ராசி நேயர் கடகம். நான்காவது ராசி அடிப்படை என்பது கன்னி. ஐந்தாவது அடிப்படையில் இருக்கக்கூடியவர் விருச்சகம். ஆறாவது வரிசையில் இருக்கக்கூடியவர் மகரம். ஏழாவது வரிசையில் இருக்கக்கூடியவர் மீனம். பொதுவாக மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இவர்கள் எல்லாருக்கும் மார்க் ஒன்று தான். இவர்கள் யாருக்கோ ஒருத்தர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு.